பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தினேஷ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பயங்கரமான ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அதில் மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ள வந்தவர் தான் தினேஷ். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தார். குறிப்பாக இவருக்கும் அர்ச்சனாவுக்கும் இருந்த பாண்டிங் அப்படிங்கிறது எல்லாராலையுமே ஏற்றுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் தினேஷ் கேமை ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. அதனால தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தார். டாப் 5ல் அவர் இடம்பெற்றிருந்தார். ட்ராஃபி அவர் வின் பண்ணலாலும் மக்கள் மனசை வின் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரீசெண்டாக அவருக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு வார்ம் வெல்கமை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மக்கள்கிட்ட இருந்து இவ்வளோ ஒரு அன்பு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களோட அன்புனால தான் நான் கடைசி வரைக்கும் போயிருக்கேன், ஃபைனல்ஸில் இருந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த அன்பை இதுக்கப்புறமும் நான் காப்பாற்றிக்குவேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்கு நான் எதுக்கு போனேன் அப்படின்னு. டிராஃபிக்காக தான் போனேன் அண்ட் ஒரு சில விஷயங்களுக்காக தான் போனேன். டிராஃபி கிடைக்கல, பட் அந்த ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். வெளியே வந்த நாளே இந்த அளவுக்கு ஒரு வெல்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க, உங்ககிட்ட நான் தனியாக வந்து பேசுகிறேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதே போல் சோசியல் மீடியாவில் இன்னொரு வைரலாக போகிறது என்ன அப்படின்னா, மாயா அவர்கள் போட்டிருந்த ட்வீட் தான். மாயா அவர்கள் அர்ச்சனாக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் அர்ச்சனா, நீங்கள் வின் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பி. நீங்கள் இதுக்கப்புறம் நினச்ச மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் செடி பூ பூக்கும். ஒருவேளை பூ ஆடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து தண்ணி ஊற்றுறேன், உங்களுக்காக எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் எந்த ஒரு கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தீங்க, நட்பாகவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நாடகம் ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து ஓப்பனாக கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டாங்களோ நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.